எனக்கு வேற வழி தெரியல. ம்ஹ்ம். அவங்க கூடயே தான் போனேன். 3வது நாள் ஸ்டார்ட் முடியல. ம். பழைய மாரி கேள்வி, பழைய மாரி அடிக்கிறது. கடையும் போயிருச்சு. அந்த கடை வந்து என்னோட சிஸ்டர் இன் லா எடுத்துட்டாங்க. எடுக்கிற சம்பளம் 1200 வள்ளி, அவருக்கு கூட்டு காசு கட்டணும்னு சொல்லி 500 வள்ளி போயிரும். வெளிய உள்ளவங்கள்ட்ட யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. வெளிய உள்ளவங்க வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் குடுக்கக்கூடாது. இனி ஹால் ரூமா தங்கா. kita orang tidak சரி. boleh campur tangan. kita நல்ல மனுஷன். அப்பயும் என்னை யாரும் காப்பாத்தல. ஏன்னா நான் வந்து நெறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். நெறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த மனுஷன் மேல. சரி நான் விட்டுட்டேன். வழியே இல்ல அப்படின்ட்டு, அவரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருவாரு. 2 நாள் சென்று வீட்டுக்கு வருவாரு. என்னையும் வெளிய போக்கூடாது. வீட்டு ஃபுல்லா சிசிடிவி இருக்கு. இந்த மீட்டர் இருக்குல்ல, தண்ணி மீட்டர். அதையும் அடைச்சிட்டு போயிருவாரு. இந்த இந்த கதவையும் அடைச்சிட்டு போயிருவாரு. நாங்க வெளிய போக்கூடாது. வீட்ட விட்டு நீங்க வெளிய ஆக மாட்டீங்க. வெளியாகக்கூடாது. நாங்க வீட்ல தான் இருக்கணும். பிள்ளைங்க நாங்க வீட்ல தான் இருக்கணும். சாப்பாடு எதுவும் இல்ல. அப்போ ஒரு முட்டை 30 காசு. பிள்ளைங்கள்ட்ட குடுத்து ஒரு 30 காசு முட்டைய வாங்கிட்டு வாம்மா, நான் சமைச்சு குடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. ம்ஹ்ம். பிள்ளைங்க பாவம். சமைச்சு குடுப்பேன். இந்த பிள்ளைங்கள போ சொல்லுவேன். பிள்ளைங்க வாங்கிட்டு வர சொல்லுங்க. அந்த அந்த 2018ல ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த மனுஷன் என்ன. அ பிள்ளைங்க தான் போயிட்டு கடையில போயிட்டு அங்க எதிர்த்தாப்புல கடை இருக்கும். கடையில முட்டைய மட்டும் வாங்கிட்டு வந்து நாசி கோரிங் மட்டும் பெரட்டி குடுத்துருவேன். சாப்பிடுங்க அப்படின்னு. பிள்ளைங்கள காப்பாத்தணும். பிள்ளைங்கள காப்பாத்தணும். அந்த வெறி. பிள்ளைங்கள எப்படியாவது காப்பாத்தணும். ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது காப்பாத்தணும். என்ன செய்றது? ஏது செய்றதுன்னு. அந்த மனுஷன் ஒரு தடவ ட்ரக்ஸ் எடுத்து வீட்ல இருந்துட்டாரு. ஆ வீட்ல இருந்துட்டாரு. தூங்கிட்டாரு. நல்லா தூங்கிட்டாரு. அப்ப எதிர்த்து வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனு. என்ன அந்த மனுஷன் போன்னு சொன்னாரு. ஆனா அவரு தூங்கிட்டாரு. ஆ நான் போயிட்டேன். நான் போயிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லி, அக்கம் பக்கத்துலவங்கள அவங்க பேர்லாம் நான் சொல்லல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட உதவி சொல்லி, இந்த மாரிலாம் வீட்டுல இந்த மாரிலாம் செய்றான் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு, ஆ கிராப் புடிச்சு நானு சுனியலாலம் பண்டாபருக்கு நான் போயிட்டேன். யார் வீட்டுக்கு? அங்க வந்து எங்க வீட்ல உள்ளவங்க யாருமே இல்ல. எல்லாரும் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க. 3வது வீடு, 4வது வீடு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க வீட்டு மூலமா வந்து நான் வந்து சுங்கியலாலங்கல இருந்தேன். அவங்களோட ரிலேட்டிவ் சுங்கியலாலங்கல. அப்ப பிள்ளைங்களோட. பிள்ளைங்களோட தான் இருந்தேன். ம். சுங்கியலாலங்கல இருந்தேன். எப்புட்றா ரொம்ப காலம் இருக்க முடியாது மத்தவங்க வீட்டுல. எப்படிடா இதுலேருந்து வெளியாக முடியும்? சரி என்னோட சித்தி மகன். எனக்கு 2 அக்கா கூட பிறந்தவங்க. சித்தி மகனுங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அப்ப சித்தி மகன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு அஸ்காரு. அவர் Facebook மூலமா கான்டாக்ட் பண்ணி, அவர நான் வர வச்சு, அவர் வீட்டுக்கே நான் போயிட்டேன். ம். அவர் வீட்ல வந்து 1 வாரம் இருந்தேன். 1 மாசம் இருந்தேன். 1 மாசம் இருந்தேன். பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு போயிட்டேன். பிள்ளைங்கலாம் படிக்க வச்சுருவோம், டஃப்தார் பண்ணிருவோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு வீட்டுலா கத்தி எடுத்துட்டு போயிட்டு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள இங்க வச்சிருக்கீங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்கள இங்க வச்சிருக்கீங்களான்ட்டு. தாமான்ல. பண்டாபருல. நான் பிடில போயிட்டேன். பிடிக்கு போயிட்டேன். ஓடிக்சனுக்கு. அண்ணன் வீட்டுக்கு. ம். அங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூல்லாம் டஃப்தார் பண்ணட்டும். பண்ணிட்டோட அண்ணனுக்கும் எனக்கும் மன வருத்தம் வந்துருச்சு. அப்படி ரொம்ப இல்ல. பிள்ளைங்கள அடிச்சுட்டாரு. தட்டி கேட்டது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. சரி வேற வழி இல்ல. பிள்ளைங்கள அவன்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பிட்டியும் மறுநாள் போயிட்டேன். எங்க? என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் அடிச்சு வர சொல்லி நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டேன். எனக்கு யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு தெரியாது. எங்கே போய் எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. கிணற்று தவளையாகவே நான் இருந்துட்டேன். எப்படி வெளியே ஆவறது, யார் என்ஜிஓ யாருமே எனக்கு தெரியாது. திருப்பட்டியும் வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணிட்டு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், நீ விட்டுட்டு போவியான்னு சொல்லி என்னை அடி அடிச்சாங்க. அடி வந்த பிறகு திருப்பி அடி வாங்கினீங்க. திருப்படி அடி வாங்கினேன். வேற வழி இல்லை. எனக்கு வேற வழியே தெரியல. யாருக்கிட்ட போறது, யாருக்கிட்ட நம்ம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சந்தேகம் தான். பிள்ளைங்க இருக்காங்களே, கண்ணு முன்னாடி 3 பிள்ளைங்க. யார் மற்றவங்க வீட்டில் விட முடியாது. மற்றவங்க வீட்டில் எப்படி இருக்குங்க, நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறது? இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யாதனால நீங்க நரகத்திலே இருக்கலாம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆமா. சரி பிள்ளைங்களுக்காக நான் வந்தேன். திருப்பட்டியும் அப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
கதவுலாம் லாக் பண்ணிட்டு போயிடுவான். கடைசியாக ஒரு தடவை வந்து 2019 3ஆம் மாதம் 19ஆம் தேதி மாமியார் வீட்டில் இருந்தேன். மாமியார் வீட்டில் வந்து சரியான சந்தேகம்.